Hi students, exercise 2.12 question number 7. Prove that அப்படின்னு சொல்லி கொடுத்து LHS கொடுத்துட்டு RHS ஒன்றுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறான். ஸோ நம்ம LHS எடுத்துக்கலாம். LHS log 2 அப்படி எழுதுகிறோம். log 2 ப்ளஸ் இதை வந்து அடுக்கு யூஸ் பண்ணி எழுதுகிறோம். அதாவது log x பவர் r பேஸ் a அப்படின்னா அந்த பவரில் இருக்கிற r வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கீழே வரும். r இன்ட்டு log x பேஸ் ஏன்னு எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி இருக்கிறது இப்படி எழுதுவோம். ஸோ அதே மாதிரி இருக்கிறது நம்ம இந்த மாதிரி இருக்கிறது இப்படி எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத பழைய மாதிரி எழுதலாம் இல்லையா? அப்போ அதை எப்படி எழுதலாம்னா இந்த 16 மேலே கொண்டு எழுதுறோம். ஸோ 16 மேலே போகும். அப்போ log 16/15 பவர் 16 ப்ளஸ் அதே போகலாம். அடுத்ததும் அதே மாதிரிலாம். அப்போ log 25/24 பவர் 12 ப்ளஸ் log 81/80 பவரில் 7 கிடைக்குது. ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் இந்த 16 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 பவர் 4ன்னு எழுதலாம். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். log 2 ப்ளஸ் log 16 எழுதலாம் 2 பவர் 4ன்னு எழுதலாம். பை 15 3 இன்ட்டு 5 எழுதலாம். 3 இன்ட்டு 5ன்னு எழுதலாம். ஸோ பவருக்கு அப்படி எழுதுகிறோம். 16 ப்ளஸ் log இந்த 5 ஸ்கொயர்னு எழுதலாம் 25. அடுத்து 24 வந்து அதாவது ஃபேக்டர்னு வச்சோம்னா 2 12 and 2 6 and 2 3 அப்போ 2 நடுக்கு 2 நடுக்கு 3 3 பவர் 1 அப்போ 2 பவர் 3 இன்ட்டு 3. ஓகே, அது ஹோல் பவர் அப்படி எழுதுகிறோம் 12 ப்ளஸ் log 81 3 பவர் 3ன்னு எழுதலாம். 3 பவர் 3ன்னு எழுதலாம். ஸோ 3 பவர் 4ன்னு எழுதலாம். 3 பவர் 4 பை 80. 80 எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போ 80 இப்போ 2 டைம்ஸ் 40 2 தென் 20 தென் 2 10 2 டைம்ஸ் போட்டால் 5 டைம்ஸ் அப்போ 1 2 3 4 இப்போ 2 நடுக்க வந்து 4 டைம்ஸ் இன்ட்டு 5ன்னு எழுதலாம். ஓகே, இதை எழுதலாம். அதே மாதிரி பவரில் இருக்கிறது ஆசிடிஸ் அப்படி எழுதுகிறோம் 7. ஸோ பவரில் இருக்கிற மோலில் மல்டிபிகேஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் log 2 ப்ளஸ் log இங்கே 2 அதாவது இந்த ரெண்டு நம்ம மல்டிபிகேஷன் பண்ணுவோம். அந்த பவரில் இருக்கிறது எப்படி மல்டிபிகேஷன்னா இப்போ a பவர் எக்ஸு பவர் ஆர் இருக்குன்னா அப்போ AXRன்னு எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி அது பெருக்கி எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இங்கே 4 இன்ட்டு 16 எவ்வளோ, அதாவது 16 இன்ட்டு 4 64 அப்போ 2 பவர் 64. அப்போ அதே மாதிரி பவர் கீழே வரும் 3 பவர் 16 இன்ட்டு 5 பவர் 16. ஸோ அதே போல் log இங்கே 2 அந்த 12 வரும்போது என்ன 12 இன்ட்டு 2 24 5 பவர் 24 பை இங்கே 2 பவர் 36 3 பவர் 12 கிடைக்குது. ஸோ அடுத்தது log ஆஃப் 3 பவர் 28 உள்ள வரும்போது 4 இன்ட்டு 7 28 பை 2 பவர் அது 28 தான் 2 பவர் 28 பெருக்கல் 5 பவர் 7. ஓகே, இப்போ என்னென்னா இந்த இன்னொரு பண்பு நமக்கு தெரியும். என்ன பண்புனா இப்போது கூட்டல் இருக்குது log x ப்ளஸ் log y. நான் 2 டைம்ஸ் எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு எழுதலாம் log ஆஃப் x இன்ட்டு ஒய்னு எழுதலாம். ஸோ அந்த மாதிரி எழுதலாம். ஸோ அந்த மாதிரி எழுதும்போது log இது எல்லாமே வந்து கூட்டலுக்கு. ஸோ log நம்ம வச்சுட்டு இங்கே வந்து அதாவது ரேஷனலாக இருக்குது, அதாவது பின்னமாக இருக்கிறதுனால ஸோ நியூமினேட்டர்லாம் ஒன்றா பெருக்கலாம், டினாமினேட்டர்லாம் பெருக்கிக்கலாம். ஓகே, பெருக்கெல்லாம் எழுதிக்கிறோம். இங்கே 2 இன்ட்டு 2 பவர் 64 மேலே வந்து 5 பவர் 24 இன்ட்டு 3 பவர் 28. ஓகே, டினாமினேட்டரில் பகுதியில் இங்கே எனக்கு 1 தான் இருக்குது, எழுத வேண்டியதில்லை. இங்கே 3 பவர் 16 இன்ட்டு 5 பவர் 16 அதில் பெருக்கல் வந்து டாட் போட்டால் 1 தான் பெருக்கல். அடுத்து 2 பவர் 36 இங்கே 3 பவர் 12 கிராஸ் 2 பவர் 28 கிராஸ் 5 பவர் 7. ஸோ இதெல்லாம் எழுதிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு தெரியும், அதாவது பேஸ் 2 ஈக்குவலாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேஸ் a பவர் m பை a பவர் n
பேஸ் 2 ஈக்குவலாக இருந்தால் நம்ம அடுக்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கழிச்சுக்குவோம். ஓகே, அப்போ m மைனஸ் n. அதே போல் பேஸ் 2 ஈக்குவலாக இருந்து மல்டிப்ளேஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கூட்டிக்குவோம். a பவர் m ப்ளஸ் என்னன்னு எழுதுவோம். ஸோ இது ரெண்டையுமே நம்ம அங்கே கம்பைனாக அப்ளை பண்ணுறோம். அது என்ன சார்னா 2 பவர்லாம் ஒன்றா கம்பைன் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு மல்டிப்ளேஷன் எழுதிடலாம். ஸோ லாக் அப்படியே இருக்குது. லாக் ஃபஸ்ட் 2 இங்கே இருக்குல்ல, 2 எல்லாம் வந்து 2 பவர் 1 இது இல்லையா, 1 ப்ளஸ் 64. ஓகே, அடுத்தது மைனஸ், அதாவது டினாமினேட்டர் இருக்கிறத மைனஸ் எழுதுவோம். 2 பவர் 36, அப்போ 36. அப்புறம் இங்கே ஒரு மைனஸ் 28 இல்லையா, அதாவது இந்த 2 பெருக்கல் இந்த 2. அடுத்தது அதே போல் பெருக்கல் எழுது, டாட் போட்டாலும் சரி. டாட் இங்கே 3 இருக்குது. ஸோ 5 எடுத்துக்கலாம். 5 எடுத்தால் 5 வந்து 24 ஒன்று தான் இருக்குது. இங்கே டினாமினேட்டரில் 5 வந்து ஸோ 16, அப்போ மைனஸ் 16. இங்கே மைனஸ் 7. டாட் 3 இருக்குது. 3 வந்து நியூமினேட்டரில் ஒன்று தான் இருக்குது, 28. ஸோ டினாமினேட்டருக்கு நம்ம மைனஸ் போட்டு எழுதணும். மைனஸ் 16, தென் மைனஸ் 16 மைனஸ் 12 இருக்குது. ஓகே, இங்கே 65ல் அதை ஆட் பண்ணி எழுதுகிறோம். 65ல் இது போச்சுன்னா என்னென்னா 64 இது இல்லையா, 64 போச்சுன்னா 1 தான் ரிமைனிங் இருக்குது, 1 தான் இருக்குது. ஸோ 2 பவர் 1. ஓகே, 5. இது 24. இந்த ரெண்டு ஆட் பண்ணும்போது இதுவும் 24 கிடைக்கும். சார் 23 கிடைக்கும். 24 மைனஸ் 23, அப்போ அது 1 தான். ஓகே, இன்ட்டு 3 பவர் 3க்கு மேலே 28 இருக்குங்க. இந்த ரெண்டு ஆட் பண்ணால் 28. 28 மைனஸ் 28 அது 0 ஆயிரும். 2 பவர் 0. ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. லாக் ஆஃப் 2 பவர் 1 2 தான், இன்ட்டு 5 பவர் 1 5 தான். 2 பவர் 0 1. எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1 நம்ம தெரியும். எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. ஸோ இது 1 தான் ஆன்சர். ஸோ இது எல்லாத்தையும் பெருக்கிறோம். ஸோ லாக் ஆஃப் 2 இன்ட்டு 5 10. லாக் 10 நமக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து பொது மடக்கை. இட் இஸ் அ காமன் லாக். இட் ஹேஸ் ஆல்வேஸ் பேஸ் 10. இது பொது மடக்கை என்பதால் எப்பொழுதும் அடிமானம் 10 ஆகும். அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த லாக் 10 லாக் 10 பேஸ் 10 எழுதலாம். அப்போ 2 ஈக்குவல்னா, அதாவது லாக் ஏ பேஸ் ஏனா ஈக்குவல் டு 1 நம்ம எழுதுவோம். ஓகே, அப்போ இது ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா தட் இஸ் 1 நம்ம சொல்லிடலாம். தர்ஃபோர் நம்ம ஆர்ஹெச்எஸ் சொல்லிட்டோம். ஸோ எல்ஹெச் எடுத்துட்டு ஆர்ஹெச்எஸ் நிறுவிட்டோம். இட் இஸ் ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஹென்ஸ் தி ப்ரூஃப். தேங்க்யூ.